இவங்க வந்து முழுக்க முழுக்க சித்ரா வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் இருக்கணும் வருமானத்துக்காக. ஒரு காவு வாங்கிடுச்சு, அப்போ பொண்ணே காவு வாங்கிடுச்சு, இப்போ ரெண்டாவது அவங்க வீட்டுக்கார காவு வாங்கிடுச்சு. அப்போ அந்த மாதிரி இன்னும் வந்து அது அடுக்கடுக்காக போயின்னு தான் இருக்கும். மாந்திரீகத்தில் ப்ளஸ்ஸையும் நம்ம மைனஸ் ஆக்கிடலாம், மைனஸை ப்ளஸ் ஆக்கிடலாம். சரி, இன்றைக்கெலாம் வந்து இல்லை, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் மந்திரம் தந்திரம் இறங்கிட்டாங்க. இப்போது தமிழகத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுட்டு இருக்க விஷயம் வந்து விஜய் சித்ரா அவங்களோட அப்பாவோட தற்கொலை. அது எப்படின்னா, கரெக்டாக அவங்க வந்து டிசம்பர் 2020 வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி அவங்க அப்பா 2024 டிசம்பரில் தற்கொலை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹேமந்த் அவர்கள் வந்து குற்றவாளின்னு கைது பண்ணி நிறைய கேஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு அவரை குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட வந்து ஏதோ பூஜைகள் பண்ணி போனதுனால தான் அந்த கேஸ் சால்வ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, மாந்திரீகத்தில் இதெல்லாம் வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாம்மா. ஏன்னா அதாவது செய்யாத குற்றம் ஃபஸ்ட்டு, அதாவது தர்மத்தின்படி நம்ம எது பண்ணாலும் நன்மைக்கு தான் பண்ணாலும். சரி, நம்மளோட இந்து தர்மமே வந்து தர்மம் தான். சரி, இந்து தர்மமே அந்த இந்து தர்மமே சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்க, அதாவது நம்ம ரத்தத்தோட, நம்மளோட சதைகளோட, நம்மளோட பிணைப்போட, நம்மளோட வளர்ச்சியோட, நம்மளோட வாழ்வாதாரத்தோட, நம்ம வாழ்க்கையோடு சேர்ந்தது தான் தர்மம். அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து எத்தனை ஒரு உலகம் வந்து எத்தனை ஒரு அதாவது அதெல்லாம் பாதாளத்தில் போனால் கூட இன்றைக்கி இந்தியா வந்து ரொம்ப சேஃபஸ்ட்டு நாடாக இருக்குது இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இது இன்றைக்கி நம்ம பண்ண தர்மமாக கிடையாது. நம்மளோட முன்னோர்கள் ரிஷிகள், முனிவர்கள், தேவர்கள், தெய்வங்கள் அப்படி எல்லாம் சொல்லினே போல அவங்க பண்ண பூஜைகள், அவங்க பண்ண தர்மங்கள், அவங்க வந்து இங்கே வந்து வாழ்ந்ததால் இன்றைக்கி இந்த பூமியானது நிலையாக நம்ம வந்து கையில் இருக்குது. உண்மையாக இல்லையா? அதனால தான் வந்து இன்றைக்கி எவ்வளோ இன்னைக்கு உலகத்தில் நம்ம ஒரு நாடுமே வந்து போர்க்களமாக இருக்குது, நிம்மதியற்று இருக்குது. இன்றைக்கி நம்ம நிம்மதியாக தூங்கி எழுந்துரும். இன்றைக்கி நம்ம வந்து 4 விஷயத்தை வந்து தைரியமாக பேசுகிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும்? அப்போ வந்து இந்து தர்மம் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு தர்மம் வாய்ந்த நாடு பூமியாக இருக்கிறதால தான் இன்றைக்கி நம்ம அந்த தர்ம பூமியில் பிறந்ததே ஒரு புண்ணியம் தான் சொல்கிறேன். ஏன் இதை வந்து நான் சொல்கிறேன்னா, எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஷாக்கான விஷயம் என்னென்னா, ஒரு மாந்திரீகத்தால் இந்த பலம் வந்து வந்ததாக சொல்லி கேட்டால் அது வந்து நான் வந்து முதல்ல வந்து முற்றிலும் வந்து அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா நம்பிக்கையோடு ஒருத்தவங்க வரும்பொழுது தன்னலமற்று நம்ம மேலே எந்த ஒரு பழிபாவம் இல்லாமல் நம்ம வந்து செய்யாத குற்றம் நம்ம வந்து அம்மா மாடு மண்டாடும் பொழுது அவன் முன்னாடி வந்து நம்ம வந்து நிற்கும் பொழுது 100% நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இதுதான் வந்து ஏம்நாத்தோட கேஸோட ஹிஸ்ட்ரின்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேளுங்களேன், ஏம்நாத்துக்கு சேவன் இருக்குது, ஏம்நாத்துக்கும் பிரச்சனை இருக்குது, இல்லைன்னு சொல்ல. என்ன அப்படி இருக்கும் பொழுது அவங்களோட பிரயோகத்தின் வழிபாடு என்னன்னா, இவங்க ஒன்று ஏம்நாத் காலி ஆகணும், இல்லைன்னா ஏம்நாத்தும் சித்ராவும் பிரியணும் சொல்லிட்டு தான் ஒரு மாந்திரிகத்தின் ஒரு உச்சக்கட்ட நிலையில் ஏம்நாத் மாட்டிக்கணும். ஆக்சுவலி வந்து ஏம்நாத்துக்கு தான் அது புரியும். ஆக்சுவலி இதுதான் உண்மையும் கூட. பட் ஆனால் நிறைய பேருக்கு தெரியல. ஆமாம், ஏம்நாத் தான் சாக வேண்டியது, ஏம்நாத்தை தான் அம்மா காப்பாற்றிருக்கான். சரியா? பட் ஆனால் அங்கே வந்து மாந்திரீகம் பண்ணவங்க வந்து சரியான பயிற்சி இல்லாததால், சரியான ஒரு முறை இல்லாததால், சரியான ஒரு பலம் இல்லாததால் ஏம்நாத்து தாக்கப்படலை. ஆனால் அந்த வீரியம் அவனை அடிச்சிருச்சு. அதெல்லாம் உயிர் போகிற இடத்துல அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். புரியுதா உங்களுக்கு? இதுதான் உண்மை. ரெண்டாவது என்னென்னா, நான் எப்போவுமே என்னோடய இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சொல்லுவேன், மாந்திரீக பொறுத்தவரைக்கும் 3 தேவதைகள் ரொம்ப சக்தி வாய்ந்த தேவதைகள். பத்ரகாளி தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. பட் ஆனால் குலதெய்வம் தான் முதல் சாட்சி. குலதெய்வம் வழிபாடு கரெக்டாக இருந்தால், குலதெய்வத்தோட அனுகிரகம் கரெக்டாக இருந்தால், மாந்திரீகத்தில் ப்ளஸ்ஸையும் நம்ம மைனஸ் ஆக்கிடலாம், மைனஸை ப்ளஸ் ஆக்கிடலாம். புரியுதா? அதாவது நம்மளுக்கு ஒரு கெடுதல் செய்கிறாங்க, நம்மளுக்கு ஒரு சேவனை செய்கிறாங்கன்னா, நம்ம வந்து குலதெய்வம் கரெக்டாக இருந்ததுதான் நம்ம கிட்ட வரவில்தான் அம்மா காப்பாற்றிடுவான். அது வந்து ஏம்நாத்துக்கு நடந்தது. ஏன்னா ஏம்நாத்தோட குலதெய்வம் வந்து பச்சையம்மன், ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம், துடிப்பான தெய்வம். ரெண்டாவது அவன் தேடி வந்த இடம் வந்து பத்ரகாளி. ஸோ தர்மத்தின் தேவியவை. இன்றைக்கி யுகங்கள் வந்து இத்தனை மாறினா கூட, இத்தனை காலங்கள் உருண்டோன்னா கூட, இத்தனை எத்தனைக்கோ எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து இன்றைக்கி நம்ம கடந்து வந்தால் கூட, இன்றைக்கும் இந்த தர்ம பூமியில் நீ நானும் இன்றைக்கி இந்து தர்மத்தை பற்றி பேசுகிறோன்னா அது கண்டிப்பாக இந்த அம்பிகை தான். ஏன்னா 14 புவனங்களுக்குமே அம்பிகை காவலாக இருக்கிறதால இன்றைக்கி அதை வந்து இன்றைக்கி வந்து நடைமுறையில் காட்டிட்டான். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, மாந்திரீகத்தில் வந்து நம்ம ஒருத்தவங்க அழிக்கணுமா? கிடையாது. நீ என்ன செஞ்சோ அது உங்களுக்கு திருப்பி அடிச்சிருக்க, அவ்வளோதான்.
அதாவது வந்து அவங்க வந்து என்ன நினைச்சு யார் பண்ணாங்க நமக்கு தெரியல. அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ அவருக்கு மாந்திரிகம் அந்த தாக்கம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, யார் பண்ணி வச்சாங்க? அது நம்மளுக்கு தெரியலம்மா. ஆனால் எனக்கு வந்து என்ன ஏம்நாத் சொன்னதுன்னா, அதாவது அந்த கிரகப்பிரவேசம் பண்ணும் பொழுது, வீட்டு கிரகப்பிரவேசம் பொழுது அவங்க வினாகோமம் பண்ணலை, அங்கே வேறு எதுவும் பிரச்சனை நடந்திருக்குது. அங்கே வந்து இந்த பொண்ணுக்கு வந்து முடியெல்லாம் வெட்டி அடியில் அதாவது கீழ் முடி எல்லாம் வெட்டி ஏதோ சாங்கிலாம் பண்ணி தண்ணியெலாம் ஊற்றிருக்காங்க. ஸோ அது வந்து அது வந்து இவன் வந்து பெருசாக எடுத்துக்கோ. ஏன்னா அவங்க போகும்போது அங்கே என்ன நடந்துச்சு முழுசாக தெரியவில்லை, இவனுக்கு அது உடன்பாடும் கிடையாது. மேபி இவன் அங்கே போயிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து ஏம்நாத்துக்கும் உயிருக்கு வந்து இன்றைக்கி கேரண்டி கிடையாதுன்னு நான் சொல்ல முடியும். சரியா? ஆனால் அது ஏதோ அவன் குலசாமியோ இல்லை நம்ம அம்மா கிட்ட வந்த நேரமோ அவனுக்கு வந்து முன்னாடியே வந்து காலி தெரியும் பொழுது அவன் இங்கே வந்துருவான் சொல்லிட்டு அதனால் வந்து அம்மா காப்பாற்றிட்டான்னு என்னமோ. அதான் உயிர் போகிற இடத்துல அவன் வந்து ஜெயிலுக்கு போய்ட்டு எவ்வளோ அவமானம் அசிங்கம் எல்லாமே அவமானிச்சிட்டான். தெரியாமல் பண்ணாதால இவங்களுக்கு ஏதோ திருப்பி அடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் வந்து அவங்களுக்கு மேலே அடிமேல் அடி. ஏன் இதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன்னா, இப்போ இதே சப்போஸ் வந்து ஏம்நாத் தவறு பண்ணியிருந்தால் இந்த அம்மா கிட்டே வந்திருக்க முடியாது. எரிச்சிட்டுப்பான், சாம்பல் ஆக்கிட்டு இருப்பான். ஏன்னா ஒரு அவ அதாவது வந்து பத்ரகாளி தாயவ லோகஜன்னி, யாரும் அழிச்சு அம்மா வந்து இருக்க மாட்டா. ஒரு தவறு செய்தால் தவறு தான், அதோட கர்மா யாராக இருந்தாலும் அனுபவிச்சே ஆகணும். அதே மாதிரி தான் இப்போ இவங்க மேலும் மேலும் பண்ணியிருக்கணும், இல்லை வேறு ஏதாவது தப்பாக பண்ணதால அவங்க அந்த சைட் கிளியர் ஆகாமல் இருந்ததால அவங்களுக்கு ஒன்று மேலே ஒன்று விழுந்துகிட்டே இருக்குது. இவ்வளோதான். ஸோ நான் என்ன சொன்னால், கண்டிப்பாக அந்த அம்மா வந்து எங்கேயாவது போயிட்டு ஏதாவது நல்லா கரெக்டான ஆள்கிட்ட போயிட்டு அவங்க சரி பண்ணிக்கணும். திருப்பி வந்து மற்றவங்க அழிக்கணும், இவங்க பண்ணிட்டாங்க சொல்லிட்டு யாருமே பழி போடாமல். ஸோ அதாவது மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அம்பிகை வாழ வைக்க தான் வந்திருக்கா, யாருமே அழிக்க வைக்கவே இல்லை. பட் ஆனால் என்னென்னா, நம்ம வந்து அந்த மாந்திரிகத்தோட செயல்பாடு எப்படின்னா பெர்ஃபெக்டாக இருக்கும், கத்தி மேலே நடக்கிற மாதிரி. அது சரியா? தவறாக ஏதாவது தவறுதான் ஏதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கத்தி நம்மளுக்கே திரும்பிடும். ஸோ அப்போ தர்மத்தோடு நிற்கும் பொழுது தெய்வம் நம்மளை காப்பாற்ற ரட்சிக்கும். இவ்வளோதான். நம்ம தர்மத்தை தவறும் பொழுது ஒருத்தவங்க அழிக்கணும்னு நினைக்கும் போது நம்ம தான் ஃபஸ்ட்டு அழிஞ்சு போவோம். ஸோ அதுதான் வந்து இப்போ நடந்திருக்கு. ஏதோ ஒரு விஷயம் அங்கே தவறாக நடந்திருக்கு. அவங்க அது நல்லதுக்கு பண்ணாங்களா கெட்டது பண்ணாங்க, அந்த காலிக்கு தான் விழிச்சோம். பட் ஆனால் ஏதோ ஒரு விஷயம் வந்து தவறாக நடந்ததால் ஃபஸ்ட்டு அவங்க பொண்ணை இழந்தாங்க, இன்றைக்கி அவங்க அப்பாவை இழந்தாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் சித்ராவோட ஆத்மாவும் இப்போ சரீரத்தோட அது வந்து ஆத்மா பலத்தோடு இருக்குது. ஏன்னா ஏம்நாத் வந்து இன்றைக்கும் மனைவி இந்த ஸ்தானத்தில் அவன் எல்லா விதமான பரிகாரங்களும் எல்லா விதமான பிண்ட தர்ப்பங்களும் எல்லாம் இன்னைக்கு கரெக்டாக கொடுத்துன்னுக்குறான். அப்போ வந்து ஏம்நாத்துக்கு வந்து தான் நாசமாக போய்க்கணும். சப்போஸ் ஏம்நாத்தால் அந்த பொண்ணு இறந்துருந்து உண்மைனா அந்த ஆத்ம சரீரம் எழுத்துக்காது, அந்த பிண்ட தர்ப்பம் நம்மளால் பண்ண முடியாது. இவன் என்ன பண்ணிக்கலாம், வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிக்கலாம், இன்றைக்கி குழந்தை குட்டி பேத்துக்கலாம். பட் ஆனால் அது மாதிரி எதுவுமே நடக்கலையே. இன்றைக்கும் தன் மனைவியோட அப்படி தான் அப்போ வாழ்ந்துன்னுக்குறான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்மளுக்கே தெரியுது உண்மை எது பொய் எது சொல்லிட்டு தேவி வந்து இன்றைக்கி வந்து நமக்கு நிரூபிச்சுன்னுக்குறான். சிம்பிள். இப்போ நீங்க சொல்லும் போதே வந்து அவங்க ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் அது அவங்களுக்கே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஏதோ தவறு. உங்களுக்கு தெரியுதா என்ன பண்ணியிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஐடியாஸ் இருக்கா உங்களோட, ஏதாவது உங்களால பார்க்க முடியும்? அதாவது என்னன்னா 2 விஷயம் நடந்திருக்கும். ஒன்று அவங்க பிரிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கணும், இல்லைனா இவங்க வந்து முழுக்க சித்ரா வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் இருக்கணும், வருமானத்துக்காக, ஃபினான்ஸுக்காக. ஏன்னா இப்போ ஏம்நாத் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒன்றா இருந்து அந்த பொண்ணுக்கு நல்லது கெட்டது எல்லாம் பார்க்க ஆரம்பித்தான். ரெண்டாவது வந்து அவங்க மேரேஜும் வந்து எல்லாமே இவன் தான் பண்ணியிருக்கான். ஆக்சுவலி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணும்பொழுது கூட எல்லாமே இவன் சைடில் தான் ஃபினான்ஸாக ஹெல்ப் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அவங்க வந்து ஏதோ வந்து நம்ம கையை மீறி நம்ம பொண்ணு போயிடுவாளோ, நம்ம பொண்ணு நம்மக்கிட்ட வந்து முழுசாக போயிட்டு நமக்கு எதுவுமே கிடைக்காது சொல்லி ஏதோ ஒரு இது யாராவது சொல்லி கொடுத்துருக்கலாம், இல்லை யாராவது அவங்க போட்டு குழப்பிருக்கலாம். சரியா? இல்லை வேறு யாராவது கூட தவறாக சொல்லியிருக்கலாம். ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு மூளை இருக்கும், நம்ம பொண்ணை பற்றி நம்மளுக்கு தெரியணும், நம்ம மருமகனை பற்றி நம்மளுக்கு தெரியணும். சரியா? சரி, ஃபைனலாக அவங்க யார், உங்களுக்கு தான் மருமகன், உங்களுக்கு தான் பொண்ணு, நாளைக்கு குழந்தை குட்டி பண்ண அது எல்லா சொத்து பற்றி சம்பாதிச்ச கூட உங்களுக்கு தான். ஸோ இந்த நடுவில் வந்து ஏதோ யாரோ பூந்து விளையாடிக்காங்க தான் நான் நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னென்னா, இவளுக்கு யார் வந்து அந்த பரிகாரம் பண்ணாங்களோ அவர் தான் ஃபஸ்ட்டு இறந்துருக்கார். சித்ரா சாவறதுக்கு முன்னாடி, இறக்கிறதுக்கு முன்னாடி 1 வாரத்துக்கு முன்னாடி அவர் தான் இறந்துக்கிறார். அதுக்கப்புறம் தான் சித்ராவே இறந்துக்கிறார். ஸோ அதையும் வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கு ஏம்நாத் கிட்ட. ஸோ இவங்களுக்கு வந்து அப்போ வந்து ரொம்ப ஷூட்டிங் ஷெடியூலில் பிஸியாக இருக்கிறதால ரொம்ப இதுவாக இருக்கல, இவங்க ரொம்ப வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. மேபி அவங்க ஃபஸ்ட்டே என்கிட்ட வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் 2 பேரையும் காப்பாற்றிருப்பேன். இதுக்கு யாரும் கண்டிப்பாக அவங்க திருப்பியும் அடிச்சிருப்பேன் நான். இப்போ வந்து சித்ராவை பற்றி சொன்னீங்க, அவங்க வீட்டில் வந்து சேலரி ஃபுல்லாக இவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால கூட இவங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்களோ. ஆனால் சித்ரா அவங்க வந்து அவங்க அப்பா அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க, அவங்களுக்குன்னு சொந்தமாக வீடு வாங்கி கொடுத்தாங்க. நிறைய இடங்களில் சொல்லும் போது கூட எங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், அதுதான் என்னோட மோட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. யாராவது சொந்த பொண்ணு அப்படி பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்க பண்ணாங்களே நம்மளுக்கு தெரியல. அதாவது வந்து அவங்க ஒன் ஆஃப் த ரீசன் தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு புரியுது, நம்ம அவங்கன்னு வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணல இன்னி வரைக்கும், கரெக்ட் தானே? பட் ஆனால் அவங்களும் ஏதோ பண்ணியிருக்காங்க.
மற்றவங்களும் இதை பண்ணியிருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். சரி இன்றைக்கெலாம் வந்து இல்லை, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் மந்திரம் தந்திரம் இறங்கிட்டாங்க. நம்ம வந்து இவ்வளோ சின்ன வயசில் திடீர்னு இந்த பொண்ணு வந்து எங்கேருந்தோ வந்து திடீர்னு ஷைன் ஆகிட்டா, அப்போ எவ்வளோ மற்றவங்களுக்கும் கூட பொறாமல் இருக்கலாம்ல. அவங்க சொந்தக்காரங்களும் சரி, இல்லை அவளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சரி, இல்லை நடிகைகளும் சரி, இல்லை எந்த விஷயத்தில் வேணால் வந்து ஒரு பொறாமக்கு. இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடோடு இருக்கிறாங்க, ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. பட் ஆனால் எந்த ஒரு விஷயமும் மந்திரத்தில் மாந்திரீகத்தில் வீட்டில் இருக்கிறவங்க பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதாவது நம்ம கூட இருந்து பண்ணுறவங்க, அதுதான் ஃபஸ்ட்டு அடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் நம்மளோட பொருட்கள் கிட்ட இருக்கும், நம்மளுக்கு எல்லாமே இருக்கும். ஏன்னா மற்றவங்க யாரும் போய் சித்ரா மேலே கை வச்சு அவங்க முடி கட் பண்ண முடியாது. சொல்ல புரியுதா அவங்களுக்கு? ஸோ அதனால் வந்து அது வாய்ப்பு கிடையாது. அப்போ வீட்டில் தான் ஏதோ பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக ஏதோ பண்ணியிருக்காங்க, அது 100% உண்மை. ஆனால் அது பண்ணது எதுக்காக பண்ணாங்க, ஏன் பண்ணாங்கன்னு அந்த காலிக்கு தான் வெளிச்சம், நம்மளுக்கு தெரியாது. இப்போ கோர்ட் தரப்புலையும் சரி, இப்போ நீங்கள் சொல்லும் போதும் சரி, ஹேமந்த் வந்து தப்பு பண்ணலை, இது வந்து ஒரு தற்கொலை மாதிரி தான் சொன்னீங்க. ஆனால் அவங்க அம்மா சொல்கிற விஷயம் என்னென்னா, ஹேமந்த் தான் எல்லா தப்பும் பண்ணார், இப்போ எங்கள் ஃபேமிலியவே வந்து சுடுகாடாக மாற்றிட்டாரு, எங்கள் குடும்பத்தையே அழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்களே, இது எப்படி பார்க்குறீங்க? ஏம்னத்துக்கு தப்பாக பண்ணியிருந்தா ஏம்னத்து நாசமாக போயிருக்கணும், ஏம்னத்து அப்பா அம்மா இறந்துருக்கணும், இல்லை ஏம்னத்து அப்பா அம்மாவுக்கு எதாவது கெட்டது நடந்திருக்கணும், இல்லை அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது துர்மரணம் ஆயிருக்கும். ஏன் வந்து அவங்களுக்கு நடப்ப உங்களுக்கே மாறி மாறி அடிக்குது? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இப்போது நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை நம்ம அறுவடை பண்ண முடியும். கர்மா வந்து விளையாட்டு கிடையாது, நம்ம சும்மா அப்படி சொல்லிட முடியாது. இப்போது எனக்கு இவனை பிடிக்கல, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறப்ப, எனக்கு இவன் பக்கத்து வீட்டு பையன், எனக்கு இந்த பையனை பிடிக்கல வச்சுங்களேன், சின்ன விஷயத்துக்கு கூட அவனை சும்மா எரிஞ்சு விழுந்து அவங்ககிட்ட சண்டை போட்டுனே இருந்து அவனுக்கு வந்து சேவனை பண்ணான், அவன் வந்து அழிஞ்சு போனான், அவன் வந்து நாசமாக போனோம், நம்மளுக்கு எதாவது தப்பு நடக்க சொல்ல இவன் தான் நம்மளுக்கு எதாவது பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அந்த யூகத்திலே பண்ணும் பொழுது ஃபஸ்ட் அடி நம்மளுக்கு தான் விழும். ஏன்னா அவன் செவனேன்னு இப்போ பக்கத்து வீட்டில், பக்கத்து வீடு என்ற ஒரு பேரால் அவன் ஏதோ 2 வார்த்தை கேட்டிருப்பான், ஏமா இங்கே தண்ணி வருது, ஏங்கம்மா இங்கே ஏதோ வருது, ஏதோ ஒரு சின்ன வாய் வார்த்தை சண்டை போட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு விஷயமாயிடும், நம்மளுக்கு பெரிய ஒரு ஈகோவாகிடும். நம்ம ஏன் இப்படி கேட்குறோம், இப்போ கேட்கக்கூடாது, இவன் எப்படி நம்ம கேட்கலாம் சொல்லிட்டு நம்ம ஏதாவது தப்பாக அவனுக்கு பண்ணும்பொழுது அவன் வந்து நியாயமாக இருப்பான். அவன் கேட்டு அப்போயே மறந்து போயிருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் கேட்டு மறந்து அவன் வேலையை போயிருப்பான். ஏன்னா அவன் கோயில் உண்டு, சாமி உண்டு, அவன் கூப்பிடுவான். அப்போ நம்ம மீறி அவனுக்கு பார்க்கும்போது அதை தேவன் பார்த்துன்னு சும்மா இருக்காது, நம்மளுக்கே திருப்பி அடிச்சிடும். அதே மாதிரி தான். ஸோ ஏதோ ஒன்று நடந்திருக்கு ஃபேமிலிக்குள்ளே, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துக்குது, ஏதோ ஒரு தவறான பரிகாரம் நடந்திருக்கு. ஏம்நாத்தும் சித்ராவோ பிரிக்கணும்னு யாருக்குமே ஆசை இருக்குதோ இல்லையோ நம்மளுக்கு தெரியாது, இல்லை ஏம்நாத் சாகணும்னு நினச்சாங்களோ நம்மளுக்கு தெரியாது. ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளே இருந்து ஒரு பரிகாரம் வீட்டில் நடந்து உண்மை, அது யாருமே மாற்ற முடியாது, அது சத்தியமும் கூட. அப்போது அதை எதனால் பண்ணாங்க, எதனால் அந்த விஷயம் அங்கே பண்ணாங்க, எதனால் அது தவறு நடந்தது, அது பண்ணதால் தான் இப்படி தவறு நடந்திருக்குன்னு 100% நான் சொல்ல முடியும். ஏன்னா மாந்திரிகை பொறுத்த வரைக்கும் சரி நம்ம வந்து எந்த ஒரு விஷயமும் சும்மா சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து கண்ணால் நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு அவனோட கேஸ் ஹிஸ்ட்ரி, அவனை ஜெயிச்சிட்டான். 2வது என்னைக்கு எந்த டிசம்பர் மாதம் அவள் இறந்தாலோ அதே டிசம்பர் மாதத்தில் அவளோட துப்பட்டாலே இவர் வந்து தூக்கு மாட்டுறாரு. இதெல்லாம் விளையாட்டு கிடையாது, இதெல்லாம் வந்து யாருமே வந்து நம்ம யூகிக்க முடியாது, நினச்சி கூட பார்க்க முடியல. அப்போ சம்திங் ராங் வந்து எங்கே நடந்திருக்கு. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, அப்போ அந்த பீடிப்பு இன்னும் அவங்க பீடிச்சிருக்குது. அதாவது அந்த மாந்திரிகத்தோட இது இன்னும் அவங்க முழுசாக வந்து அனுபவிச்சுன்னு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு காவு வாங்கிடுச்சு, அப்போ பொண்ணே காவு வாங்கிச்சு, இப்போ 2வது அவங்க வீட்டுக்கார காவு வாங்கிச்சு. அப்போ அந்த மாதிரி இன்னும் வந்து அது அடுக்கடுக்காக போயின்னு தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து ஏதாவது ஒரு கண்டிப்பாக அதை தடுத்து ஆகணும், இதெல்லாம் ரொம்ப என்ன பண்ணலாம் தடுக்கிறதுக்கு? சரி, கண்டிப்பாக பரிகாரங்கள் தாம்மா. அதை ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணாங்களோ அதை வந்து அவங்க சொன்னால் தான் நமக்கு தெரியும், அதை வந்து சரி பண்ணணும். அது சரி பண்ணால் இதை ஸ்டாப் பண்ணிடலாம். இல்லைனா வந்து அவங்க சொன்ன மாதிரி முழுசாக அவங்களே அவங்க தலையில் மண்ணை மாதிரி கொட்டுக்கிற சமம் இது, வேறு ஒன்றுமே. அதாவது நம்ம தலையை நம்ம சூழ்நிலை வச்சுக்கணும் சொல்லணும்னா இதுதான் அது. அதாவது சரியான ஒரு பயிற்சியாளர்கிட்ட இல்லாமல், சரியான ஒரு தேவியின் அனுகிரகம் இல்லாமல், சரியான ஒரு வழிபாட்டோட நிலை இல்லாமல் மாந்திரிகத்துக்குள்ளே போனால் இதுதான் நடக்கும். இப்படி ஒரு எக்ஸாம்பிள் இந்த உலகத்துக்கே இந்த தேவி மூலியமா இந்த அம்மா காட்டிட்டா, அவ்வளோதான். இப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆத்ம சாந்தி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ சித்ரா அவங்க வந்து தூக்கு மாட்டி, அதாவது தற்கொலை பண்ணி தானே இறந்துருக்காங்க, அகால மரணம். இவங்களுக்கு ஆத்ம சாந்தி கிடைக்குமா? ஆத்ம சாந்தி எப்போ கிடைக்குன்னா, நம்ம வயசு ஆகி நம்ம குழந்தை குட்டி, அதாவது பேரன் பேத்தி எல்லாத்தையும் பார்த்து நம்ம சுற்றி சொந்த பந்தங்கள் இருந்து அந்த சந்தோஷத்துலேயே நம்ம எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனி நம்ம உயிர் வந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா காசி விஸ்வநாதரும் சொல்லிட்டு எங்கேயாவது நம்ம உயிர் பிரியணும்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் முழுமையான வாழ்க்கை. அதுவும் நம்ம வந்தோம், இந்த பூமிக்கு வந்தோம், நம்மளோட குழந்தை பேரன் பேத்தி எல்லாத்தையும் பார்த்தோம்,
அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியான வயசாகி நம்ம கண்ணை மூடுறோம். இதுதான் ஒரு இயற்கையான மரணம். அப்போ அந்த இயற்கையான மரணத்துக்கு முழு தான் நம்ம வந்து ஆத்ம சாந்தி பரிகாரம் பண்ணும் பொழுது அது முழுமையாக அந்த ஆசீர்வாதம் பண்ணோம். நம்ம ஜென்ரேஷன் நல்லாயிருக்கும், எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் நம்மளுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இப்போ இந்த விஷயத்தில் என்ன நடக்கும்னா, ஆத்மா வந்து பிரயோகத்தில் வந்து அதாவது வந்து இறந்தும் அவள் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் தான் இருக்கிறான். ஏன்னா இப்படி ஆயிடுச்சே, என்னை இப்படி நிர்கதியாக நிற்க வச்சுட்டாங்களே, என்னோட எவ்வளோ கனவுகளோடு இருந்தேன், எவ்வளோ ஆசைகள் இருந்தேன், எவ்வளோ பேர் புகழோடு நான் வந்திருந்தேனே, முழுமை அடையிலே, என் கணவனோடு என்னை பிரிச்சுட்டாங்களே, நான் நல்லபடியாக இருந்திருப்பேனே, என் கணவன் நானும் குழந்தை பெற்றிருப்பேனே, எவ்வளோ கனவுகளோடு நான் வாழ்ந்து நினச்சேன் நான் சொல்லிட்டு ஒரு கன்னிப்பெண்ணோட மரணம் வந்து அது அப்படியே ஆப்போசிட் ஆகிடும். புரியுதா? இப்போ ஏம்நாத் மேலே தவறு இருந்தால் கண்டிப்பாக அவங்களே அதை விட்டுருக்காது, தூக்கி வாரி சாப்பிட்ருக்கோம். புரியுதா? அப்போ இந்த சைடில் தப்பு இருக்குது, அதனால தான் அப்படியே வந்து அந்த பக்கம் திரும்பிக்குச்சு. புரியுதா அவங்களுக்கு? இது யாருமே காட்ட முழுக்க சித்ராவோட ஆவிதான் அதை அடிக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவன் வந்து நின்ற இடம் அம்மா கிட்ட, காளிக்கிட்ட வந்து தஞ்சை அடைஞ்சிட்டான். காளி எப்படின்னா, நீ தவறு பண்ணியிருந்தா உன்னை வந்து அடிப்பா, உன்னை ஒரு காலம் மன்னிக்க மாட்டா. தவறு நீ பண்ணிட்டா அது தண்டனை, அந்த கர்மாவை நீ அனுபவிச்சு தானே. ஏன்னா காளி வந்து கர்ம தேவதை, தர்ம தேவதை, முக்தி தேவதை, முக்திக்கு அதிபதியாவை. புரியுதா உங்களுக்கு? அதாவது நம்ம இறந்து போயிட்டான், நம்ம செய்த பாவ புண்ணிய கணக்கின்படி அவன் நம்மளுக்கு வந்து பிறவி கொடுக்குறதும் இல்லை மறுபிறவி இல்லாமல் ஜனனத்தை வந்து அவளே வந்து தன்னுள்ள வந்து ஐக்கும் போது எல்லாமே அவளோட செக்ஷன் தான் அது. அதனால் நம்ம எதுவுமே வந்து நம்ம யூகிக்க கூட முடியாது அவளோட சக்தியெல்லாம். அதில் ஒன்று தவறு நடந்திருக்கு. அந்த தவறுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த கலியுகத்தில் அம்பாள் வந்து காட்டுறேன். இது ஒரு பாடம் தான் நான் சொல்கிறேன் எல்லாருக்கும். இதாவது மந்திரம் போகிறவங்களுக்குலாம் இதெல்லாம் ஒரு பாடம். அதாவது தெய்வத்தை மட்டும் தான் நம்பணும், கரெக்டான ஆள்கிட்ட போகணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து அங்கங்கே போய்ட்டு காசு கொடுக்குறோம். அதாவது நம்மளோட தேவைகளை மற்றவங்க பணமாக்குறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க இதில் போகவே கூடாது. நம்ம அவங்க என்னென்ன பண்ணாங்க, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம அப்படியே ஒன் பை ஒன் வந்து நம்ம காட்டினே இருக்கோம். என்னென்ன நம்ம கிட்ட வந்து யாரெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகிக்கிறாங்க, என்னென்ன பிரச்சனை எனக்கே வந்து இன்றைக்கி அவங்களோட நிலைமை என்ன, அத்தனையும் அம்மா வந்து பஞ்சா பிச்சு எடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்தவங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து எல்லையற்ற மகிழ்ச்சியில் இருக்க, சந்தோஷம், டைவர்ஸ் ஆற அந்த சிச்சுவேஷன்லாம் இன்றைக்கி சேர்ந்து குழந்தையோடு வாழ்கிறாங்க, குழந்தை இல்லாதவங்க குழந்தையோட வாழ்கிறாங்க, கல்யாணம் கவர்மெண்ட் வேலை கிடைக்காதவங்க கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்கு, வெளிநாட்டு போகாதவங்க வெளிநாடு கிடச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து எல்லாமே நன்மை அடைஞ்சிருக்காங்க. எதனால தான் இன்றைக்கி ஒரு ஓலை குடிசில் இருந்த நம்ம கோயில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மாளிகையில் ஒரு கோபுரத்தில் ஒரு பீடமாக இங்கே உட்காந்துக்கிறது விளையாட கிடையாது. இது எல்லாம் என்னோட முயற்சி பண்ணல, இங்கே வர பக்தர்களோட முயற்சி, இங்கே அந்த பக்தியின் நிலைப்பாடு தான் இன்றைக்கி அம்பாள் வந்து இன்றைக்கி ஒரு பீடத்தில் இங்கே கோவிலில் உட்காந்துருக்கதான் நான் சொல்லுவேன். இப்போது நீங்கள் சித்ராவோட ஆவியை பற்றி பேசும்போது சொன்னீங்க, தப்பு பண்ணியிருந்தா ஹேமந்தையே இது பண்ணியிருக்கோம், அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே துன்புறுத்தி இருக்கோம், தப்பு யார் பண்ணாங்களோ அவங்க பக்கம் தான் துன்புறுத்துது அப்படின்னு. இப்போ எந்த ஒரு குழந்தையுமே அப்பா அம்மா எவ்வளோ கெட்டவங்களா இருந்தாலும் எவ்வளோ மோசமானவங்களா இருந்தாலும் அவங்கள துன்புறுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி கிடையாது. அது உயிரோடு இருக்கும்போது தான் ஆத்மசரீரத்துக்கு அது தெரியாது. அதாவது நீ உயிரோடு இருக்கும்போது தான் உனக்கு அம்மா அப்பா ஜாதி மதம் சொந்தம் பந்தம் எல்லாம் தெரியும். ஏன்னா ஒரு ஆத்மாவுக்கு 1,60,000 பிறவிகள் உண்டு. அது உடம்புல இந்த ஜென்மால இன்னைக்கு வந்து இந்த ஆத்மா இருக்குன்னா, இன்னைக்கு சாமுண்டி மலையக்காவாக இந்த ஆத்மா இருக்குது. இன்றைக்கி இந்த ஆத்மா இங்கே இதில் இருக்குன்னா, இது ஒரு நாய்க்குட்டியாக இன்றைக்கி ஒரு இருக்குது. இன்றைக்கி ஒரு ஆத்மா இருக்குன்னா அது ஒரு ஆடாக இன்றைக்கி இருக்குது. ஒரு ஆத்மாவுக்கு தான் பசுமாடாக. அந்த ஆத்ம சரீரம் வெளியே வந்த பிறகு அதை டிசைட் பண்ணது அம்மா தான். அது ஒரு க்ஷணம் வெளியே வந்த பிறகு நீ தவற பண்ணியிருந்து அதால் வெளியே வந்துச்சுன்னா அதோட உக்ரத்துலேருந்து உன்னை காப்பாற்றிக்கவே ஒன்று முடியாது. உனக்கு அது எதிரியாக நிற்கும், உனக்கு அது யமனாக நிற்கும். இதுதான் மாந்திரிகத்தோட இதுதான் வந்து ஆத்மா வளத்தோட. அதனால்தான் வந்து நம்மளோட இந்து தர்மத்தின்படி இன்றைக்கி 12 ஜோதிர்லிங்கத்தில் முக்கியமான ஜோதிர்லிங்கம் வந்து காஷி. ஏன்னா முக்தி ஸ்தலம். யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி அகாலமாக இறக்குறாங்க, யாரெல்லாம் முன்னோர்கள் வந்து வழிபாடு செய்யாமல் இருக்கிறாங்க, யாரெல்லாம் பிண்டங்கிறது வந்து சரியாக கொடுக்காமல் இருக்கிறாங்களோ எல்லாரும் அங்கே போய் விழுந்து அந்த ஆத்மாவுக்கு முக்தி கொடுக்கணும் நம்ம கையால். இது மட்டும்தான் அதுக்கு சரி செய்ய முடியுமே தவிர்த்து, ஐயோ எங்கள் ஆயதானே செத்து போயிட்டாங்க, எங்கள் தாத்தான போய் என்னை காப்பாற்றலையே, என்னை காப்பாற்ற கிடையாது. உன்னால் அவங்க வந்து கெட்டதில் வந்து அவங்க உயிர் பிரிச்சதுன்னா கண்டிப்பாக அதோட வழி வைத்து நீ தான் அனுபவிக்க முடியும். மற்றவங்க யாரும் இதை செத்து பார்க்க எங்கள் அப்பா எங்கள் அம்மா அது தெரியாது. அந்த வெறியோ அந்த கோபம் அந்த உக்ரம் தான் இருக்கும். அதில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டு நம்ம தான் நாசமாக போவோம். அதனால தான் நம்ம மனசளவு கூட யாரையுமே வந்து துன்பம் படக்கூட சொல்லுவாங்க. ஏன் வந்து நம்ம சொல்கிறோம், நம்ம இந்து தர்மத்தில் ஏன் சொல்கிறோம் மன்னிப்பும் மறப்பும் ஏன் சொல்கிறோம், எதுக்காக வந்து இத்தனை பரிகாரங்கள் இருக்குது, ஏன் இத்தனை பூஜைகள் நம்ம இந்து தர்மத்தில் இருக்குன்னா இதெல்லாம் தான். ஏன்னா ஒரு ஆத்மா கூட நம்மளை வந்து தண்டிச்சிடும். அந்த தண்டிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம மனசளவு கூட உயிரோடு இருக்கும்போது யாரையும் திட்டக்கூடாது,
யாரையும் அடிக்கக்கூடாது, யாரையும் மனசளவு நோக வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு சண்டை போடுறோம், ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் பற்றி சொல்லி போய் நம்ம வச்சுக்க முடிஞ்சிச்சு கதை. நம்மள அதை பழி வாங்காமல் விடாது. ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் நம்ம இந்து தர்மம் வந்து ரொம்ப அமைதியான ஒரு இது. ஏன்னா அகிம்சையோட இது, தர்மத்தின் இது. இத்தனை தெய்வங்கள் வந்து இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக ஸ்தாபிச்சிருக்கிறாங்க. இத்தனை ஒரு தர்ம வழியில் போனால் அதுக்காக தான் இது மெயின் கான்செப்டே அப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. புரியுதா? புரியுது. இப்போ இந்த கேஸ் வந்து ஆல்மோஸ்ட் அவங்களும் இறந்துட்டாங்க, அவங்க அப்பாவும் இறந்துட்டாங்க, இப்போ அவங்க அம்மா தான் இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போதே நிறைய மக்கள் ரொம்ப பாவமாக இருக்குது, யாருக்குமே இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படின்றாங்க. அவங்க அம்மாவுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முதல்ல வந்து நான் ரொம்ப மனசளவு ரொம்ப ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேம்மா. ஏன்னா சித்ராவும் நான் அப்படி தான் நான் வேண்டிக்கினேன் அந்த அம்மா கிட்ட, அவங்க அப்பாவுக்கும் நான் தான் இப்போ வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக அந்த ஆத்மாவுக்கு நிறைவான ஒரு அமைதியும் முக்தியை கொடுக்கணும்னு நம்பவே முடியும். நான் ரெண்டாவது அந்த வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அந்த அம்மா கண்டிப்பாக வந்து சரி செஞ்சுக்கணும். அப்படி இருந்தால் என்கிட்ட வந்தால் கூட நான் கண்டிப்பாக அவங்களுக்கு சரி செய்வேன். என்னால் இந்த உதவி நான் பண்ண முடியும். இதுதான் நான் இதன் மூலிமா நான் சொல்லிக்கிறேன். ஓகேம்மா, நிறைய விஷயங்களை பேசுனீங்க. தேங்க்யூம்மா. நன்றி.